எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இப்படி ஒருவரால் வாழ முடியும் என்றிருந்தால் அவர் எப்படிப்பட்ட பாக்கியவனாக இருப்பார் தெரியுமா? ஒருவர் இருக்கின்றார். அவர் யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை, யாரை பற்றியும் புறம் பேசுவதில்லை, கோள் சொல்வதில்லை, யார் மீதும் பொறாமை கொள்வதில்லை, யாருடைய மனதையும் புண்படுத்துவதும் இல்லை, கடும் சொற்களை பயன்படுத்துவதில்லை, தன்னை பிறரை விட உயர்ந்தவனாக எண்ணுவதில்லை, எவரையும் தரைக்குறைவாக பார்ப்பதில்லை, அகம்பாவம் கொள்வதில்லை, பெருமை அடிப்பதில்லை, யாரையும் வெறுப்பதில்லை, எவருடனும் பகைமை பாராட்டுவதில்லை, தன் தவறுகளை ஒப்புக்கொள்ள தயங்குவதில்லை, வாக்குறுதிகளை மீறுவதில்லை, யாருடைய நம்பிக்கைக்கும் துரோகம் செய்வதில்லை, பிறருக்கு உதவி செய்ய கிடைக்கும் வாய்ப்பை தவற விடுவதில்லை, நன்றி மறப்பதில்லை, தான் பிறருக்கு செய்த நன்மைகளை பெரிதுபடுத்துவதும் இல்லை, யாரையும் மன்னிக்க தயங்குவதில்லை, பிறரின் குறைகளை தேடி தேடி அலைவதில்லை, பிறரின் துன்பத்தில் இன்பம் காண்பதில்லை, தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதில்லை, தர்க்க குதர்க்கங்களில் ஈடுபடுவதில்லை. அவர் அனைவருடனும் நியாயமாக நடப்பார், நம்பிக்கைக்குரியவராக இருப்பார், எங்கும் எப்போதும் உண்மையின் பக்கம் நிற்பார், தன் பொறுப்புகளை உணர்ந்து நடப்பார், கடமைகளை அலட்சியப்படுத்த மாட்டார், தன் நாவை பேணுவார், அமைதியை விரும்புவார், பிறரின் மரியாதையை பாதுகாப்பார், மென்மையும் கருணையும் அவரது மொழியின் அடையாளமாக இருக்கும், இயன்ற அளவு எளிமையாக வாழ்வார், எளிமையையும் பணிவையும் வாழ்க்கை நெறியாக கொண்டிருப்பார். மொத்தத்தில் தன் வாழ்க்கையின் மூலம் பிறருக்கு சாந்தியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அளிப்பவராக இருப்பார். இத்தகைய ஒரு மனிதனாக ஒருவரால் வாழ முடியும் என்றிருந்தால் அவர் எத்தகைய மனித புனிதராக இருப்பார்? நானும் நீங்களும் இந்த மனிதராக வாழ முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கான பயிற்சியை பெறுவோம், பக்குவத்தை அடைவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌபீக் செய்தருவானாக. ஆமீன்.